வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கலப்பு திருமணம் செய்து கொண்ட களத்திர தோஷமுடைய ஒரு ஜாதகத்தை இன்று ஆய்வு செய்வோம். மேற்கண்ட ஜாதகத்தை நன்கு கவனியுங்கள். லக்னாதிபதி புதன் லக்கணத்திலேயே அமர்ந்துள்ளார். கன்னி லக்கணம். புதன் பார்க்கும் இடம் 7ஆம் இடம் மீன வீட்டை பார்க்கிறது. லக்னாதிபதி ஆட்சியாக உள்ளதால் தன் விருப்பப்படி திருமணம் நடப்பதற்கு முழு வாய்ப்பு உள்ளது. 2இல் செவ்வாய் ராகு. இந்த பெண்மணிக்கு கோபம் அதிகம் வரும். பேச்சிலும் கோபம் இருக்கும். கூடவே ராகு இருப்பதால் பொய் அதிகம் வரும். 2ஆம் இடம் நாம் குடும்பஸ்தானம் என்று அழைப்போம். 2இல் செவ்வாய் மற்றும் ராகு. 2, 7, 8இல் செவ்வாய் இருந்தால் நாம் அதனை செவ்வாய் தோஷம் என்போம் அல்லது களத்திர தோஷம் என்போம். இங்கு 2இல் 3 மற்றும் 8க்குரிய செவ்வாய் 2இல் அமர்ந்துள்ளார். 3ஆம் இடம். 3ஆம் இடத்தில் சந்திரன் நீசம். கூடவே குரு அமர்ந்துள்ளார். குரு பாதகாதிபதியும் ஆவார். 7க்குரிய குரு இங்கு பாதகாதிபதியுடன் கூடி 3இல் அமர்ந்துள்ளார். ஆகவே இவருக்கு இளைய சகோதரன் இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு. ஏனென்றால் அந்த 3ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் அந்த வீட்டிற்கு 3ஆம் வீட்டிற்கு 12இல் மறைந்துள்ளார். ஆகவே இளைய சகோதரன் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் மூத்த சகோதரன் உண்டு. கலப்பு திருமணத்தை ஏன் இந்த பெண்மணி கலப்பு திருமணம் செய்து கொண்டார் என்பதை அறிவோம். அதற்கான விதி 5ஆம் இடம் 9ஆம் இடம். இதனை நாம் பூர்வ புண்ணியம் என்போம். 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு 7ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு சந்திரன் சுக்கிரன் இவர்களும் பாதிக்கப்பட்டால் ஆக 5ஆம் இடம் 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டு 7ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு சந்திரன் சுக்கிரன் ஆகியோரும் பாதிக்கப்பட்டால் கலப்பு திருமணம் செய்து அசிங்கம் தருவாள் என்பது ஒரு ஜோதிட விதியாகும். மேற்கண்ட ஜாதகத்தை நன்கு பாருங்கள். 5ஆம் அதிபதி சனி. 5ஆம் இடம் எவ்வாறு கெட்டுள்ளது என்று பாருங்கள். 5ஆம் இடத்தை செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையால் பார்க்கிறார். மேலும் 9ஆம் இடத்தை 8ஆம் பார்வையாலும் செவ்வாய் பார்க்கிறார். ஆக 5ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் கெட்டுள்ளது. மேலும் 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலும் அந்த 9ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் அங்கு 12இல் சூரியனோடு அஸ்தமனமாகியும் மறைந்துள்ளார். ஆக 9ஆம் இடம் 5ஆம் இடம் கெட்டுள்ளது. மேலும் 7ஆம் அதிபதியும் கெட்டுள்ளார். எவ்வாறு கெட்டுள்ளார் என்றால் 7ஆம் அதிபதி இங்கு சந்திரனுடன் நீச்ச சந்திரனுடன் கூடி கெட்டுள்ளார். சுக்கிரன் இங்கு சூரியனுடன் அதாவது விரையாதிபதியுடன் கூடி அதாவது 2ஆம் மற்றும் 9ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 12இல் சூரியனுடன் கூடி கெட்டுள்ளார். ஆக இவருக்கு
கலப்பு திருமணம் அமைந்தது. மீண்டும் விதியை கவனித்துக் கொள்ளுங்கள். 5ஆம் இடம் 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டு 7ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு சந்திரன் சுக்கிரன் பாதிக்கப்பட்டால் கட்டாயம் கலப்பு திருமணம் நடைபெறும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இங்கு குருவின் பார்வையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குரு 3ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். குருவின் 7ஆம் பார்வை என்றுமே அதிக பாதிப்பை தரக்கூடியது. குருவின் நட்பார்வையாக 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் நல்ல பார்வைகளாகும். குருவின் 7ஆம் பார்வை சில நேரங்களில் கெடுதலை தரும். ஆகவே இங்கு 9ஆம் இடமும் பாதிக்கப்பட்டுள்ளது. சரி, இந்த ஜாதகிக்கு ஏன் காதல் திருமணம் ஏற்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். 3ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடம் 3, 5, 7 தொடர்பு இருந்தால் அவர்களுக்கு கட்டாயம் காதல் வரும். 3, 5, 7 தொடர்பு இருந்தால் காதல் வரும். இங்கு 3ஆம் அதிபதி செவ்வாய். அவர் இங்கு 2இல் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். இரண்டாவதாக 5ஆம் அதிபதி சனி. அந்த 5ஆம் அதிபதி சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக அந்த குருவை பார்வை செய்கிறார். 7ஆம் அதிபதி குருவை பார்வை செய்கிறார். அப்போ 3, 5, 7 3ஆம் அதிபதி செவ்வாய், 5ஆம் அதிபதி சனி, 7ஆம் அதிபதி குரு, இவர்களுக்கு 3 தொடர்பு வந்துள்ளது. ஆகவே 3, 5, 7 தொடர்பு இருந்தால் காதல் வரும் என்பதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். ஏன் அசிங்கம் அவமானம் வந்தது என்பதை நாம் இங்கு பார்ப்போம். அசிங்கம் அவமானம் தரக்கூடிய சனி, அதாவது 6ஆம் அதிபதி சனி 2ஆம் அதிபதி சுக்கிரனை தன்னுடைய 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டில் உள்ள சுக்கிரனை 7ஆம் பார்வையால் பார்ப்பதால் அசிங்கம் அவமானம் வந்தது. இந்த பெண்மணிக்கு முதல் திருமணம் கலத்திர தோஷத்தினால் பாதிப்பு அடைந்தது நாம் என்பதை அறிந்து கொள்ளலாம். 2ஆம் திருமணம், இந்த பெண்மணிக்கு ஏன் 2ஆம் திருமணம் ஏற்பட்டது என்பதை மீண்டும் ஜாதகத்தை கவனியுங்கள். குடும்பஸ்தானம், அதற்கான விதி குடும்பஸ்தானம், அதன் அதிபதி கெட்டு. குடும்பஸ்தானம் என்பது இங்கு சுக்கிரனை குறிக்கும் 2ஆம் இடம். அதன் அதிபதியார் சுக்கிரன் எங்கு கெட்டுள்ளார்? 12இல் சூரியனோடு அஸ்தமனமாகியுள்ளார். அப்போ 2ஆம் அதிபதி கெட்டுள்ளார். 2ஆம் அதிபதி கெட்டு 11ஆம் அதிபதி வலுத்து. அப்போது 11ஆம் அதிபதி என்று நாம் சொல்லக்கூடியவர் 11ஆம் இடம் இங்கு சந்திரன் ஆவார். 11ஆம் இடம் சந்திரன் ஆவார். அவர் இங்கு நீச்சமாக இருந்தாலும் குருவோடன் இணைந்துள்ளதாலும் அந்த குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் 11ஆம் இடத்தை பார்ப்பதாலும் 11ஆம் இடம் அதிக வலுப்பெறுகிறது. 2ஆம் திருமணத்திற்காக நாம் இங்கு 11ஆம் இடத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஒரு சில நேரங்களில் நாம் 2ஆம் திருமணத்திற்கு 9ஆம் இடத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். 9ஆம் இடத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கு குருவின் பார்வை, ஏற்கனவே கூறியது போல் குருவின் பார்வை இங்கு பிரச்சனை தரும் என்று கூறியிருந்தோம். குருவின் 7ஆம் பார்வை பிரச்சனை தரும். அந்த குருவின் பார்வை 9ஆம் இடத்துக்கு உள்ளது. நீச்ச சந்திரனுடைய பார்வையும் 9ஆம் இடத்துக்கு உள்ளது. ஆகவே இந்த பெண்மணிக்கு 2ஆம் திருமணமும் முறிவு ஏற்பட்டது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக 2 திருமணமும்
இங்கு பிரச்சனைக்குரியதாக மாறியுள்ளது. மீண்டும் நாம் அடுத்த ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்ற நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.